வெல்கம் டு வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, MySQL டேட்டாபேஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது. உங்களுக்கு போயிட்டு MySQL ஓப்பன் டேட்டாபேஸ்ன்னு ஏதாவது ஒன்று MySQLன்னு கொடுங்க. கீழே என்ன வருது, MySQL ஓப்பன் சோர்ஸ் டவுன்லோட் அப்படின்னு வருது பாருங்கள். நீங்கள் அதை டவுன்லோட் கொடுக்குறீங்க. ஓப்பன் சோர்ஸ் டவுன்லோடில் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எது இருக்குது, இந்த வெப்சைட்லேருந்து பண்ண போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால, இது ஓப்பன் சோர்ஸ் தான், அதனால் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் தனியாக கொடுக்குறேன். இப்போது அது ஒரு தனி டேப்பில் நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு MySQL டவுன்லோடுன்ற பேஜை எனக்கு காட்டும். ஸோ டவுன்லோடில் ஃபஸ்ட்டு இதில் MySQL இருக்கும். இப்போ நாம் ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு அதுக்குள்ளே போகிறேன். அதாவது அதோடைய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்கள். வழக்கம் போல் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு வாங்க. இது வழக்கம் போல் நம்ம விசார்டில் பண்ணுறது தான். ஸோ இன்ஸ்டால்னு கொடுக்குறீங்க. அது இட் வில் டேக் சம் மோர் டைம். ஸோ எஸ்ன்னு இதில் நம்ம கொடுக்க வேண்டியது எஸ் அப்படின்னு வழக்கம் போல் எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்லேயும் கொடுக்குறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம செய்ய வேண்டியது, இதில் நாம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா, நாம் சார் அதுக்குள்ளே நாம் போகணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாஸ்வேர்டுக்கு பேர் ரூட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ரூட் அப்படின்னு கொடுக்குறேன். சரி, கரண்ட் பாஸ்வேர்டு நாம் எதுவும் கொடுத்துக்கல, ரூட். ஸோ ரூட். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. எக்ஸிக்யூட்னு கொடுத்துட்டிங்கன்னா MySQL இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஃபினிஷ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய MySQL ப்ரோக்ராம் இதில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, MySQL கமெண்ட் லைன் கிளைண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்ட்ரு பாஸ்வேர்டு கேட்கும். ரூட் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு தட்டுங்க. வெல்கம் டு MySQL அப்படின்னு உங்களுக்கு ஒன்று வந்துருக்கு பாருங்கள். அடுத்தது நாம் செய்ய வேண்டியது, ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி பாருங்கள். CREAT க்ரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸோட நேம் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் என்ட்ரு தட்டுறோம். ஓகே, ஏற்கனவே எக்ஸிட் அப்படின்னா ஏற்கனவே ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேட்டாபேஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ க்ரியேட் டேட்டாபேஸ், DATABASE டேட்டாபேஸ், எம்ப்ளாயி EMPLOYE. ஸோ என்ட்ரு தட்டுறீங்க. இந்த MySQL கிரியேட்டட் டேட்டாபேஸ் எம்ப்ளாயின்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. query ஓகே அப்படின்னு கொடுத்தா தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் சரியாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ query 1 row affected அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம பண்ணது சரி அப்படின்னு அர்த்தம். அந்த டேட்டாபேஸோடைய ப்ரோக்ராம் எப்படி அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.